10 தலையோட ராவணன் போர்க்களத்துக்கு வரான். ராமன் பானம் போட்டு ஒவ்வொரு தலையாக அறுத்து தள்ளுறானா. ஒவ்வொரு தலையும் இந்த பக்கம் ராமன் அறுத்துட்டே இருக்க, அந்த பக்கம் அந்த தலை முளைச்சுட்டே வரதான். இப்போ 10 தலை 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கோங்க. இந்த முதல் தலையை ராமன் அடிச்சுட்டான். அடிச்சுட்டு 2வது தலைக்கு போறான். அங்க பார்த்தா இன்னொரு தலை வந்துடுறதான் 11ங்கிற மாதிரி. இங்க 2 அடிச்சா 12ன்னு இன்னொரு தலை வருது. ஆக ஒரு பக்கம் ராமன் அறுத்து கொண்டே போகிறான், அந்த பக்கம் இன்னொரு தலை வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தானா ராமன். மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. அவன் கொண்ட வரபலத்தாலே மீளவும் மீளவும் கிளறுகையாலே ஒரு தலையா அறுத்தா திரும்ப திரும்ப வந்துடுறது. அதெல்லாம் ராவணன் வரம் வாங்கின பலம். அதனால் ராமன் என்ன பண்ணான்னா 10ம் சேர ஒரு காலே அற்று விழும்படியாக ஒரே அம்பால 10 தலையும் அறுத்து தள்ளினானா. அதுக்கப்புறம் முளைக்கல. அதுவும் எந்த வில்லேருந்து போட்டான் தெரியுமா? ஒப்பில்லாத நிகர் என்பதே சொல்ல முடியாதபடி ஒப்பற்ற ஒரு வில்லான கோதண்டம் என்ற வில். ஷார்கம்னு சொல்லுவா, கோதண்டம்னு சொல்லுவா, அப்பேற்பட்ட வில் அது. ஆனா ஒரு கேள்வி, திடீர்னு எதுக்கு வில்ல புகழணும்? அவர் எந்த தேர்ல உட்கார்ந்தாலும் கருடன், அவர் எந்த ஆயுதத்தை கையில பிடிச்சாலும் சக்கரத்தாழ்வார். அப்ப அந்த வில் வடிவில யார் வந்தார்னா சக்கரத்தாழ்வாரே வந்தார். அவருக்கு நிகரான இன்னொரு ஆயுதம் கிடையாது. அதனாலதான் தன்னிகரொன்றில்லா ஒப்பற்றதான சிலை வில்லினுடைய கால் வளைத்திட்ட அந்த வில்லின் காலை வளைத்தான் ராமன். வளைச்சப்புறம் அம்பு தானா புறப்பட்டு போய் ராவணனை தாக்கியது. அப்படி ராவணனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் ராமனுடைய கிரீடம் நன்றாக பிரகாசித்ததாம். இந்த பாட்டுல பெரிய ரகசியம் இருக்கு. ராவணனை முதல்ல சொல்லும் போது பாருங்க, மன்னன் மணிமுடி. அவன் பார்த்தா அப்படியே ரத்தனம் பதித்த கிரீடம் எல்லாம் தலையில 10 தலையிலையும் வச்சுட்டு இருந்தான்னு. அப்ப ராமன் தலையில கிரீடம் இருந்தான்னா இருந்தது. ஆனா இந்த ராவணன் எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தின்னு இருக்கான். இன்னும் ராமன் அவனை வதம் பண்ணல. அதனால ராமனுடைய கிரீடம் பிரகாசிக்காமலேயே இருந்ததாம். இப்ப ராவணனை வதம் பண்ணானோ இல்லையோ, இப்ப ரிஷிகள் சந்தோஷப்பட்டுட்டா, தேவர்கள் சந்தோஷப்பட்டுட்டா, நல்லோர்கள் சந்தோஷப்பட்டுட்டா. ராவண வதம் மூலம் சீதையை மட்டும் இல்ல, லோகத்தையே பெருமாள் காப்பாத்திட்டார். அவர் எப்ப பக்தர்களை காப்பாத்துறாரோ அப்ப அவர் கிரீடம் ஒளி வீச ஆரம்பிக்குமா.